ஹே காய்ஸ், நம்மள நிறைய பேருக்கு என்ன பண்ணாலும் என்னால சக்சஸையே பார்க்க முடியல. நானும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறேன். ஏன் எனக்கு மட்டும் ஒரு நல்ல காலமே வரமாட்டேங்குது, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். உங்களுக்கும் இந்த டவுட் இருக்குன்னா இந்த பதிவை முழுமையா கேளுங்க. இன்னைக்கு நான் ஒரு புது டாபிக்கோட வந்திருக்கேன். அதுதான் குவாண்டம் லீப் இல்ல குவாண்டம் ஜம்ப்னு கூட சொல்லலாம். இந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் மூலமா இப்போ நீங்க என்ன கடினமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களால அதுல இருந்து வெளியே வந்து ஆசைப்பட்டதை அடைய முடியும். அப்படியா? இதெல்லாம் உண்மைதானா? குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷனா என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கும், எப்படி இந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாலோ பண்றது அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இமெயில் ஐடி இல்ல இன்ஸ்டாகிராம் ஐடியா கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ டாபிக் குள்ள போ. சீக்ரெட் மூவி மூலமா பாப்புலரான டைரக்டர் பாப் ப்ராக்டர் கிட்டத்தட்ட 60 வருடங்களா ஒரே புக்கை படிச்சுட்டு இருக்கேன்னு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அந்த புக்கு தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக்கு அவ்வளவு வேல்யூபிளான புக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க இல்ல ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா ஸ்டேபிளா ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை எல்லாரும் படிக்கணும்னு சொல்றாரு. இந்த புக்கோட ஃபுல் ஆடியோ புக்கை நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி கேட்கலாம். இன்னொரு புக்கை பாப் ப்ராக்டர் 40 வருடங்களா படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுதான் யூ ஸ்குவேர்ட். இந்த புக்கோட ஆத்தர் பிரைஸ் பிரிட்செட். அவரு தன்னோட இந்த புக்ல குவாண்டம் லீப்பை பத்தி டீட்டெயில்டா சொல்லியிருக்காரு. குவாண்டம் லீப்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல புதையல் கிடைக்க போகுது அப்படிங்கிற நியூஸை கேட்டு கையில கோடாலி எடுத்துக்கிட்டு அங்க போய் தோண்ட போறீங்க. கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்னு பார்க்காம தோண்டிக்கிட்டே இருக்கீங்க 2 பேரும். அப்படியே தோண்டிக்கிட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் தங்க காசு கிடைக்குது. நீங்க அதை பார்த்ததும் ச்சே, நானும் தான் கஷ்டப்பட்டு தோண்டினேன், எனக்கு மட்டும் ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு வீட்டுக்கே போயிடுறீங்க. அடுத்த நாள் பார்த்தா நீங்க தோண்டின இடத்துல இருந்து இன்னொருத்தர் தோண்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு கிடைச்சதை விட நிறைய வைரங்கள் கிடைச்சிருக்கு. அப்ப யோசிப்போம், ச்சே, இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டிருந்தா வைரத்தை எடுத்திருக்கலாமேன்னு. எல்லாம் என் நேரம், எனக்கெல்லாம் எங்க நல்லது நடக்க போகுதுன்னு தோணும். இந்த மிஸ்டேக்கை தான் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம நினைச்ச மாதிரி சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கலன்னா அதை கிவ் அப் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணா நம்ம நினைச்சதை விட அதிகமான ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட இதுதான் குவாண்டம் லீப்பும் கூட. குவாண்டம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிசிக்ஸ் இல்ல மேக்ஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். தியரி படி நம்ம இருக்கிற பிளேஸ்ல இருந்து நினைக்கக்கூடிய பிளேஸுக்கு கம்மியான நேரத்துல போறது தான் குவாண்டம் லீப் இல்ல குவாண்டம் ஜம்பிங்னு ஆத்தர் சொல்றாரு. அதாவது சீக்கிரமே நம்ம இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்து கனவு வாழ்க்கையை அடையிறது. அதுக்கு என்கிட்ட என்ன பிரைவேட் ஜெட்டா இருக்கு சீக்கிரம் போக அப்படின்னு கேட்க வேண்டாம். அதுக்குதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. நமக்கு உதவி பண்ண லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் முறைகளை நம்ம பயன்படுத்தி சீக்கிரமாவே உங்களால உங்க ட்ரீம் லைஃபை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதை அடையிறதுக்கு பல நாள் நம்ம கஷ்டப்படணும், படிப்படியா தான் முன்னேறி போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இந்த குவாண்டம் லீப்பை பயன்படுத்தி நம்ம பல ஸ்டெப்ஸ் முன்னாடி போகலாம். சின்ன வயசுல சீக்கிரம் ஸ்டெப்ஸ்ல போகணும்னு 4 படி 5 படியெல்லாம் தாண்டி போவோம்ல, அந்த மாதிரி நம்ம ட்ரீம் லைஃபை நம்ம சீக்கிரம் அடைய இந்த குவாண்டம் ஜம்பிங் உதவியா இருக்கும். நீங்க இந்த குவாண்டம் லீப்பை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்க மைண்ட் செட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணணும். மற்ற மக்களை விட அதிகமான பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட இருக்கணும். நம்மள நிறைய பேரு ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சாலே ஒருவேளை அதுல தப்பாயிட்டா என்ன பண்றது, பிளான் பி இருக்கணும்ல, அப்பதானே பேக்கப் ஆப்ஷன் இருக்கும்னு யோசிப்போம். ஆனா இது உங்களுக்கு ஒரு விதமான நெகட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும். நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடையிறதுக்கு தேவையான பிளானை போட்டு அதை என்னால பண்ண முடியும்னு நம்பணும். உங்க மேல முழு கான்ஃபிடென்ஸை வைக்கணும். உங்களை சுத்தி இருக்க மக்கள் கூட கம்பேர் பண்ணி உங்களோட கான்ஃபிடென்ஸை இழக்க கூடாது. அப்படி நீங்க பண்ணிட்டா நான் முன்னாடி சொன்ன இன்சிடென்ட் மாதிரி தான், வைரம் கிடைக்காம போன மாதிரி நீங்க நினைச்ச ரிசல்ட்டையும் அடைய முடியாம போயிடும். எப்பவுமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன விஷயங்களை ஆசைப்படுறீங்களோ அதுல மட்டும்தான் உங்க முழு ஃபோக்கஸ் இருக்கணும். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்ககிட்ட இருக்கும்போது எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்கணும். இது கிட்டத்தட்ட லா ஆஃப் அசம்ஷன் மாதிரி தான். நம்ம ஒரே விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதுவாவே மாறிடுவோம். சந்திரமுகி படத்துல ஜோதிகா சந்திரமுகி ரூமுக்கு போயிட்டு தன்னை சந்திரமுகியா நினைச்சதுனாலதான் ஃபைனலா சந்திரமுகியா மாறிடுவாங்க. என்னதான் அது நெகட்டிவ் ரோலா இருந்தாலும் நம்ம அதே விஷயத்த நம்ம ட்ரீம் லைஃபை அடையிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். உங்க ட்ரீம் என்னவோ அதை நீங்க அடைஞ்ச மாதிரியே அசியூம் பண்ணுங்க. ஆல்சோ நம்ம மைண்டை பாசிட்டிவா வச்சுக்க செல்ஃப் டாக்கிங், அஃபர்மேஷன்ஸ், மெடிடேஷன் மாதிரி முறைகளை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா விஷுவலைஸ் பண்ணணும். உங்க ட்ரீம் நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு இருந்தா அதை டீட்டெயில்டா நீங்க ட்ரீம் பண்ணணும். வீடு எந்த ஏரியால இருக்கணும், எவ்வளவு ரூம்ஸ் அதுல இருக்கணும், என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும், டோர் என்ன கலர்ல இருக்கணும், பெட் என்ன கலர்ல இருக்கணும்னு எல்லாமே டீட்டெயில்டா நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி டீட்டெயில்டா எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம நினைக்கக்கூடிய இலக்கை சீக்கிரமா அடைய மைண்டால நம்ம தயாராகிடுவோம். நம்ம மைண்ட் செட்டை ரெடி பண்ணிட்டாலே போதும், நினைச்சதை அடைய தேவையான சிச்சுவேஷன்ஸை உருவாக்கிக்க முடியும்.
ஸோ நீங்க என்ன இலக்கை அடைய நினைக்கிறீங்களோ அதோட ஃபைனல் அவுட்கம்மை உங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இதுதான் குவாண்டம் லீப்பிங்ல இருக்க ரொம்ப முக்கியமான கான்செப்ட்னு ஆத்தர் சொல்றாரு. லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதி. நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை விஷுவலைசேஷன் மூலமா பிரபஞ்சத்துக்கிட்ட தெரியப்படுத்திட்டா போதும். நினைச்ச விஷயங்களை எளிமையா நம்மளால அடைய முடியும். இந்த ஈர்ப்பு விதி எனக்கெல்லாம் யூஸ் ஆகுமா, இதெல்லாம் ஞானிகள் துறவிகளுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்க வேண்டாம். இந்த பிரபஞ்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்மளால ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடைய முடியும். நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை அடையணும்னு யோசிச்சுட்டோம், அதுக்கான விஷுவலைசேஷனை பண்றோம். நம்ம ட்ரீம் லைஃப் அடையிறதுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வர்றப்போ ரிஸ்க் எடுக்க பயப்படுவோம். எக்ஸாம்பிளுக்கு நல்ல ஒரு வேலை, பெட்டரான பொசிஷன்ல கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா அதுக்கான வாய்ப்பு வரும்போது புது வேலை, அங்க எனக்கு யாருமே தெரியாதே, நான் என்ன பண்ணுவேன், பேசாம இங்கே இருந்துடலாமா அப்படின்னு நினைப்போம். இப்படி இருக்கப்போ நம்ம நினைச்ச ட்ரீம் லைஃபை எப்படி அடைய முடியும்? ட்ரீம் லைஃபை அடையிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை சரியா பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் என்ன இலக்கா இருந்தாலுமே அதை அடைய முடியும். சச்சினாவே இருந்தாலும் அடிச்சாதான் 6ன்னு சொல்ற மாதிரி தான். உங்க இலக்கை அடையணும்னா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியா பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக ரிஸ்க் எடுக்க பயப்பட வேண்டாம். நீங்க எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் தான் உங்க ட்ரீம் லைஃப்க்கு உங்களை கூட்டிட்டு போகும்னா கண்டிப்பா அதுக்கு ரிஸ்க் எடுக்கலாம், தப்பே இல்லை. என்னதான் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணாலும் ஸ்டார்டிங்ல ஒரே நாள்ல சக்சஸ் ஆக முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். என்ன ஃபெயிலியர் வந்தாலும் உங்க கனவுகள்ல நீங்க தீர்மானமா இருக்கணும். கிவ் அப் பண்றத பத்தி யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய ஃபெயிலியர்ஸை தடைகளா பார்க்காம நீங்க லேர்ன் பண்றதுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்க்கலாம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய லெசன் தான் சக்சஸை உருவாக்கும். ஸோ ஃபெயிலியர்ஸை பார்த்து பயப்படாம அந்த ரிஸ்கை எப்படி சமாளிச்சு மேல வரலாம்னு யோசிங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்க 10,000 வாட்டி ஃபெயிலியர் ஆகியிருக்காரு. அப்போ ஃபெயில் ஆயிட்டோன்னா அவர் கிவ் அப் பண்ணியிருந்தா அவரால் அந்த இன்வென்ஷனை பண்ணிருக்கவே முடியாது. அவர் இது எல்லாத்தையுமே லெசனா பார்த்ததுனால தான் அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு 10,001வது தடவை எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வச்சிருக்கக்கூடிய இலக்கை அடையும் போது எத்தனை முறை தோல்வி வந்தாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்ற மாதிரி கெத்தா அழுந்து நின்று உங்க வேலைகளை பாருங்க. ஃபெயிலியர் ஆகக்கூடிய மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதை ரெக்டிஃபை பண்ணி உங்க ட்ரீம் லைஃபுக்காக வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம அடையணும்னா அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். வெளியே வந்தா மட்டும்தான் நம்ம இலக்குகளுக்காக முயற்சி பண்ண முடியும். எனக்கு காலையிலலாம் எழுந்துக்கிறதுலாம் பிடிக்காது, நான் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன்னு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தா ஜிம் போறது, ஃபிட்டா இருக்கிறது, ஹெல்தியான லைஃப் ஸ்டைல வாழறது மாதிரி இந்த இலக்குகளை உங்களால அச்சீவே பண்ண முடியாது. ஸோ உங்க ட்ரீம் லைஃப்க்கு தேவையானதை அடையணும்னா இப்ப பிரசன்ட்ல நீங்க சில சாக்ரிஃபைசஸை பண்ணி தான் ஆகணும். ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாக்ரிஃபைஸும் ரொம்ப வர்த்தா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகாம உட்காந்து வேலை பாக்குறீங்கன்னா அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லலாம், ஏ மச்சான் என்னடா எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்க, கொஞ்சமா ஜாலியா இருடா அப்படின்னு. ஆனா அது எல்லாத்தையும் நீங்க கண்டுக்காம உங்க ஒர்க்ல மட்டும் முழு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க நினைச்சதை அடைஞ்சிட்டா ஏ எப்படிரா அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்க இலக்கு அடையணும்னா அதுக்கு சில தியாகங்களை நீங்க பண்ணிதான் ஆகணும். அதை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. நமக்கு யாராவது ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனா ஒரே ஒரு கிஃப்டை மட்டும்தான் நம்ம மறந்துடுறோம். அதை பத்தி நம்ம யோசிக்கிறது கூட இல்ல. அது இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த கிஃப்ட். நமக்குன்னு சில டேலண்ட்ஸ், சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுதான் அந்த கிஃப்ட். அதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா தானே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். எல்லாருமே ஒரு வேலையை பண்றாங்கன்னா அதே வேலையை நாமளும் பண்றதுக்கு தான் பாக்குறோம். சில நேரங்கள்ல ஏன் எதுக்குன்னு கூட எந்த கேள்வியும் கேட்காம மற்ற மக்களை பார்த்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா உங்க ட்ரீம் லைஃபை நீங்க அடையணும்னா கண்டிப்பா உங்களோட டேலண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். அப்போதான் நீங்க வச்சிருக்கக்கூடிய இலக்கை சீக்கிரமா அடைய முடியும். உங்களுக்குள்ள என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய எந்த விஷயத்த மத்தவங்க பாராட்டுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதை நீங்க பண்ணும்போது ஈஸியா மத்த எல்லார விடையுமே சீக்கிரமா சக்சஸா அடைய முடியும். எக்ஸாம்பிள், உங்க ட்ரீம் லைஃபை அடைய 7 வருஷம் ஆகும்னா உங்க டேலண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க அதுக்கான வேலைகளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 வருஷத்துல உங்களால அதை அடைய முடியும். குவாண்டம் ஜம்பிங் எடுக்கிறதுக்கு உங்க டேலண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஆத்தர் சொல்றாரு. நீங்க இந்த குவாண்டம் லீப்பை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல போற இந்த 4 மெத்தட்ஸை ட்ரை பண்ணி உங்க ட்ரீம் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அதுல நம்பர் 1, டிஃபைன் யோர் குவாண்டம் கோல்ஸ். முதல்ல உங்க ட்ரீம் என்னன்னு செட் பண்ணிக்கோங்க. பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்க ட்ரீம்னா எவ்வளோ பணம் இருந்தா நான் பணக்காரன் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இல்ல நல்ல அழகான வீடு வாங்கணும், என்னை புரிஞ்சுக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், என்னோட ரெஸ்பெக்ட் எல்லார்கிட்டயுமே இன்க்ரீஸ் ஆகணும்னு உங்க கோல் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த கோல் உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அதை யோசிச்சு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 2, டெவலப் அ குவாண்டம் மைண்ட் செட். நெக்ஸ்ட் நம்ம செட் பண்ணிருக்க கோல்ஸுக்கு ஏத்த மாதிரி மைண்ட் செட்டை மாத்தணும். மைண்ட் செட்டை மாத்தினாதான் நம்ம இலக்கை அடையிறதுக்கு தேவையான வாய்ப்புகளை வர வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்க கோல்ஸ் அடைய தேவையான பிளான்ஸை போட்டுக்கோங்க.
நீங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய பிளான்ஸை ஸ்கிப் பண்ணாம ஒர்க் பண்ணுங்க. அண்ட் உங்க ட்ரீம் லைஃபை அடைஞ்ச மாதிரி அசியூம் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுங்க. மைண்ட் செட்டை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. உங்க மைண்ட் செட் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அதே அளவுக்கு நீங்க நினைச்ச விஷயத்த சீக்கிரமா அடையவும் முடியும். அடுத்து நம்பர் 3, பில்ட் ஸ்ட்ராட்டஜிக் நெட்வொர்க்ஸ். உங்க இலக்கு அடைய உதவி பண்ணக்கூடிய மக்களை உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. என்ன பண்ணாலும் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லக்கூடிய எந்த மக்களையும் கூட வச்சுக்காதீங்க. உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய மக்களை கூட வச்சுக்கோங்க. இது உங்க மைண்ட் செட்டுக்கும் நல்லது. உங்க கோல்ஸ் அடையிறதுக்கு தேவையான ஐடியாஸும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்களை கவனமா பார்த்து சூஸ் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4, மாஸ்டர் டைம் மேனேஜ்மெண்ட். உங்க இலக்கை அடைய நீங்க குவாண்டம் லீப் எடுக்க போறீங்கன்னா பிளான் பண்ண நேரத்துல பிளான் பண்ணபடியே எல்லா வேலைகளையும் பர்ஃபெக்டா பண்ற அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். உங்க டைமை சரியா மேனேஜ் பண்ணாதான் சீக்கிரமா உங்க ட்ரீம் லைஃபை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். வெற்றி அடையிறது அப்படிங்கிறது ஒரு நேரான பாதை கிடையாது. அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு நம்ம உடலும் மைண்ட் செட்டும் எல்லாத்தையுமே நம்ம தயாரா வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குவாண்டம் ஜம்ப் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம நார்மலா ஒர்க் பண்ணா ட்ரீம் லைஃபை அச்சீவ் பண்ண முடியாது. கடினமான உழைப்பை நீங்க போட வேண்டியதா தான் இருக்கும். நீங்க போடக்கூடிய எஃபர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிற நியூட்டனோட தியரி படி நீங்க பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்ன, அது கொஞ்ச நேரம் ஆகலாமே தவிர ரிசல்ட்ஸ் கிடைக்காம போகாது. ஸோ கான்ஃபிடென்ஸை உங்க மேல வச்சு நீங்க இந்த குவாண்டம் லீப்பை எடுக்கிறீங்கன்னா உங்க ட்ரீம் லைஃபை சீக்கிரமே உங்களால அடைய முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த குவாண்டம் லீப்பை ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்ன? இல்ல இனிதான் இந்த குவாண்டம் லீப்பை எடுக்க போறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.